பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷாவோ மோடியோ வந்து கூப்பிட்டாங்கன்னா இவங்கலாம் திருப்பி போய் நிற்க மாட்டாங்கன்றதுக்கான எந்த கேரண்டியுமே கிடையாது. சொல்லுங்க, அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே சமயம் இவங்க போய் டிஎம்கே கூட சேருவாங்களான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதிமுகவோட கோர் இதுவே வந்து டிஎம்கேயோட எதிர்ப்புன்றப்போ டிஎம்கே கூட போய் சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு சைடு தனியாக நிற்பாங்களான்னு கேட்டால் தனியாக நிற்கிறதுனால வந்து கண்டிப்பாக அதிமுகவோட ஓட்டை பெரிய அளவுக்கு பிரிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டாங்க. இதே ஒரு 4 எம்எல்ஏ இருந்தால் அது வேற விஷயன்றனால தே ஹேவ் அ பெட்டர் ஆப்ஷன். டிவிக்கேன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்க. ஆனால் விஜயனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்ன்றது அவர் தெளிவாக இருக்காரு. நீங்கள் யார் கூட கூட்டிங்கன்னா சஸ்பென்ஸ்லேயே சஞ்சாரம் பண்ணுங்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. நீங்கள் சொன்ன அரசியல் பேசலன்னு சொன்ன மேடையில். ஓகேங்களா? ஸோ டிசம்பருக்கு அப்புறம் தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்காரு. ஏன் பிரேம்நாத் அம்மாவும் ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கிட்ட நெருங்க நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் வந்து அவங்க ஊழல் பண்ணலை, அவங்க கை சுத்தமானவங்கலாம் நான் சொல்லலை. பாயிண்ட் என்னன்னா வந்து தனித்து அவங்க வந்து பெரிய அதிகாரத்தில் இப்போ டிடிவியாக இருக்கட்டும், அவங்க வந்து பெரிய தனித்த அதிகாரத்தில் இருந்து அவங்க வந்து அந்த ஊழல் பண்ணாங்களா, இல்லை ஆல்ரெடி இருந்த ஒரு கொடைக்குள்ள ஊழல் பண்ணாங்களா, இங்கே வந்ததுக்கு அப்புறம்